ஏற்படுத்தி இப்படி பண்ணும்போது தான், இந்த மாரியான குற்றவாளிகள் தண்டிக்கப்படும்போது தான், நம்மளுக்கு இந்த பாதுகாப்பு இருக்குன்னு மற்ற பெண்களும் ஊக்கப்படுவாங்க. தான் தப்பான வழிக்கு போகாம இருக்கிறதுக்கும், தப்பான வழிபாட்டுக்குள்ள நம்ம பயன்படாம இருக்கிறதுக்கும் அவங்க உஷாரோட இருப்பாங்க. அடுத்தது ஒரு வேளை விபத்து மாரி இந்த தப்பு நடந்துட்டா கூட, நம்ம இத முன்வந்து சொல்லும்போது, இந்த மாதிரியான பாதுகாப்பு நம்ம சமூக பாதுகாப்பு நம்மளுக்கு அரசே குடுக்குது. சமூக பாதுகாப்ப கோர்ட்டே குடுக்குது. சமூக பாதுகாப்ப காவல்துறையே குடுக்குது. இன்னும் சமூக பாதுகாப்ப 4ஆம் தூண்னு சொல்லக்கூடிய மீடியாக்களும் குடுக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய இந்த ஒரு வழக்கு ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில பார்த்தா, இது உண்மையிலேயே பெருமைக்குள்ள விஷயம். சாதாரண விஷயம் இல்ல. ஒரு 10, 8 பெண்கள வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள தேடி கண்டுபிடிச்சு, அவங்க கிட்ட வந்து இதை சம்மதிக்க வச்சு, அவங்க உற்றார் உறவினர்களுக்கு கூட தெரியப்படுத்தாம, பெற்றோர்களுக்கு கூட சில பெண்களுக்கு தெரியாம, அவங்கள கவனமா கூட்டிட்டு வந்து சாட்சி வாக்குமூலம் குடுக்க வச்சு, திரும்ப கூட்டிட்டு போய் அவங்கள பத்திரமா சேர்த்தி, இன்னைக்கு வரைக்கும் ஒரு 6 வருஷம் இந்த வழக்கு நடந்திருக்கு. 6 வருஷம் இதை